ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டு வந்து தேர்வு இப்போ நடக்க போகுது. அதில் அதிமுக சார்பாகவும் திமுக சார்பாக ஆல்மோஸ்ட் ஆளுங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. இப்போ திமுக சார்பில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நல்லாவே தெரியும். அதில் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு வைகோ அவருக்கு வந்துட்டு சீட்டு தரலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லை, அவருக்கு போன தடவை சீட்டு தந்தாங்க இல்லையா? போன தடவை ராஜ்யசபா சீட்டு தந்தாங்க. அவங்களோட அக்ரிமெண்ட் படி வந்து கம்மிட்மெண்ட் பண்ணலையாம் திமுக. திமுக வந்து போன தடவை சொன்னது ராஜ்யசபா சீட்டு இவருக்குன்னு சொன்னாங்க. இது மக்களவை தேர்தலில் ஒரு பையன் துரை வைகோ திருச்சியில் நின்று ஜெயிச்சிட்டார். அப்படிங்கும்போது அந்த இவரோட இடத்த தான் கமலஹாசன் அவர்களுக்கு தந்திருக்காங்க. ஓகே. போன எலெக்ஷனில் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து மக்கள் நீதி மையத்துடைய ஆதரவு தெரிவித்து அப்போவே ராஜ்யசபா சீட்டுக்கான கையெழுத்தும் போட்டாச்சு. அப்படிங்கிறதுனால அந்த அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி தந்துட்டாங்க. வைகோ அவர்களுக்கான வாக்குறுதியை அவங்க தரலை. போன தடவை மட்டும்தான் இவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு வேளை கிடைக்குமோன்னு. ஏன்னா மிகப்பெரிய பார்லிமெண்டரியன் வைகோ அவர்கள் வந்து அதாவது ராஜீவ்காந்தியவே நடுங்க வச்சவர். என்ன மிஸ்டர் ராஜீவ்காந்தி எங்கே ஓடுறீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி மிகப்பெரிய பார்லிமெண்டரியன் அவர். அவருக்கு தராது ஒரு இழப்பு தான். மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் அவர். மிக அனுபவம், அவ்வளோ பெரிய அனுபவம் கருத்துக்கள் மிக பலமாக வைப்பார். அப்படிப்பட்டவர் தராத வருத்தம் தான். ஆனால் அவங்க சொன்னதே அவருக்கு அதை வந்து கமிட் பண்ணலை. அவருக்கு ராஜு முடிஞ்சோன்னா பையன் அவருக்கு துரை வைகோவுக்கு கொடுத்துட்டாங்க. அது கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க தரலை அந்த மாதிரி பேச்சு தான் வந்து இது கிடையாது. அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் கிடைக்கல. அதுதானே தவிர அவங்க இப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு செய்யாத மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை விடுது இல்லையா? அதிமுக தேமுதிகக்கும் 2021 தேர்தல் அப்போவே நாங்கள் வந்து எங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. ஆமாம், பிரேமலதா விஜயகாந்த் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. தரேன்னு சொன்னாங்க. இது வந்து அன்புமணி அவர்கள் பறிச்சுட்டு போயிட்டாரு. அதனால விட்டு போச்சு. ரெண்டாவது வந்து ஜி.கே. வாசன் அதிமுக சார்பில் இருந்து ஜி.கே. வாசனும் மாநிலங்களவை தேர்ந்தெடுத்தாங்க. அதனால விட்டு போச்சு. இந்த தடவை தந்தான் தீரணும், தர்மத்தை மீறக்கூடாதுலாம் சொன்னாங்க. அந்த பிரச்சனை திமுக கிடையாது. இவங்க அந்த மாதிரி எந்த இதுவுமே கொடுக்கல, வாக்குறுதியும் கொடுக்கல. அதனால வந்து வைகோவுக்கு தரலை, அவ்வளவுதான்.